என்னுடைய பேர் வந்து லூயிசன். நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர். போக்குவரத்து துறையில் வந்து சுமார் 31 வருடங்கள் பணிபுரிந்துட்டு இருந்தேன். பிறகு என்னன்னு சொன்னால், அது பிறகு அந்த ஓய்வு பெற்று சுமார் 10 ஆண்டுகள் ஆகுது. இந்த ஓய்வு பெற்ற பின் வந்து எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் தென்பட்டது, இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம முன்னெடுத்து செய்யணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும்னு சொல்ல ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த இயற்கை விவசாயத்தில் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுக்கேற்றவாறு இப்போ அரசுலேருந்து பல உதவிகளும் வந்து நமக்கு செய்துட்டும் இருக்கிறாங்க. இயற்கை விவசாயத்தை நல்லா முன்னெடுக்கிறாங்க. ரசாயன உரத்தினால் வந்து நமக்கு என்ன வருதுன்னு சொன்னால், நமக்கு வந்து பல நோய்கள், அதாவது 1946 வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் உணவு பற்றாக்குறை இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணுவோம், ரசாயனத்தை உற்பத்தி செய்து, ரசாயனத்தினால் பொருட்கள் உற்பத்தி செய்து நில உற்பத்தியை பெருக்கினாங்களே தவிர, ஆனால் நமக்கு வந்து என்ன வந்து அதனால் ஒரு பெரிய விளைவுகள் ஏற்பட்டது என்னென்னு சொன்னால், நமக்கு மக்களுக்கு நோய் தான் கிடச்சிது. எல்லாருக்கும் எந்த வயசில் நீங்கள் பார்த்தாலும், சின்ன வயசுலேருந்தே பெரிய வயசு வரை மக்கள் எந்த இதில் வந்து சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் வந்து நம்ம இதில் இருந்து நம்ம சந்ததிகள், நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளும் இதில் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம எடுத்தது. இந்த இயற்கை விவசாயத்தினால இன்னொரு நல்ல இது இருக்குது பாருங்கள். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நம்ம கடையில் பேரூராட்சி எடுத்துக்கிடுங்க. பேரூராட்சி சார்பில் கூட அந்த குப்பைகளை வந்து நம்ம வந்து உரமாக மாற்றுற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தான் அந்த இது வருது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த குப்பைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள்னு தரம் பிரித்து முதல்ல எடுக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான வேலை. இந்த இதில் மக்கும் குப்பைகளை வந்து தனியாக எடுத்துகிட்டு மக்காத குப்பைகளை நம்ம வெளியே வேஸ்ட் போட்டுடலாம். மக்கும் குப்பைகளை வந்து அதோட சேர்த்து சாணி மிக்ஸ் பண்ணி கம்போஸ்ட் ஆட்டு மாற்றலாம், இல்லை வந்து மண்புழு உரமாக மாற்றலாம், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து பொருட்களாக மாற்றி இயற்கை உரங்களை தயாரித்து அந்த இயற்கை உரங்களால் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசாயன உரத்துக்கு நாளடைவில் இப்போ வந்து ரொம்ப வந்து விலைகள் ஏற்றமாக இருக்கிறது, நமக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நம்ம 0 பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து இந்த விளைபொருட்களை எல்லாம் குறைந்த விலையில் அதிக மகசூல் தரக்கூடிய நல்ல தூய்மையான காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பல வகைகளாக இருந்தாலும் இயற்கை விளைபொருட்களை நம்ம தயாரிக்கலாம். இது அந்த இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான தோட்டம். இது வந்து இயற்கை விவசாயத்தில் நான் வந்து இதில் வந்து மண்புழு உரம் போட்டிருக்கிறேன். இந்த மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி மண்புழு உரம் போட்டிருக்கிறேன். இதை தவிர நாம் வந்து நம்ம இதில் வந்து மீன் வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து கழிவுகளை இது பண்ணி அதோட வந்து சர்க்கரையெல்லாம் சேர்த்து பண்ணால் மீன் அமிலம் தயாரிக்கிறேன். அந்த மீன் அமிலம் எல்லாம் ஒரு பூச்சி விரட்டியாக பயன்படுகிறது. நான் எந்த ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை வந்து கொல்றது ஒன்றும் கிடையாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிடி, பீரிடான், மாலத்தீன் இந்த மாதிரி போட்டால் வெறும் பொருட்களை கொண்டு வந்து இந்த பொருட்களை எல்லாம் இந்த பூச்சிகளை எல்லாம் கொண்டு விடுறாங்க பார்த்துக்கிடுங்க. இதனால் என்னென்னு தெரியுமா, இதெல்லாம் அடிக்கும்போது இந்த பூச்சிகளெல்லாம் வந்து நமக்கு வந்து இறந்து போயிடுது. நமக்கு பூச்சிகளும் நமக்கு தேவை. நமக்கு அந்த இதில் வந்து மகரந்த சேர்க்கை மற்றும் ஏற்றவாறு இந்த பூச்சிகள் தேவைப்படுது. பூச்சிகளையும் வந்து 2 விதமாக இருக்குது. என்னென்னு நன்மை தரக்கூடிய பூச்சிகள் இருக்குது, தீமை தரக்கூடிய பூச்சிகளும் இருக்குது. அப்போ இதில் நமக்கு வந்து இந்த பூச்சிகளை நம்ம இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய பூச்சி விரட்டிகளை நம்ம பயன்படுத்துகிறோம்னா தான் பூச்சி வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேறு இடத்துக்கு போகுமே தவிர, மற்றபடி வந்து நமக்கு வந்து அந்த பூச்சி இறக்காது. நமக்கும் உண்மையாகவே அந்த மகரந்த சேர்க்கை போன்ற எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் இதுதான் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து. பிறகு இது பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம இயற்கை உரங்கள் தயாரிக்கும் போது நாம் இதில் வந்து பஞ்சகாவியத்தை நம்ம தயாரிக்கிறோம். பஞ்சகாவியத்தை தயாரிக்கும்போது பஞ்சகாவியம் ஒரு பயங்கரமான ஒரு சீரான வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு நல்ல ஒரு டானிக்னு சொல்லலாம். பஞ்சகாவியம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், எப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பசு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு தைலம்தான் இந்த இது வந்து பஞ்சகாவியம். அது 5 பொருட்கள் எதெல்லாம்னு கூட சொல்லலாம்னு சொன்னால், பசுவினுடைய சாணம், பசுவினுடைய கோமியம், பசுவினுடைய பால், பசுவினுடைய தயிர், பசுவினுடைய நெய். இது ஒரே வந்து மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பசுவிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒன்று. இதுக்கோட என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நம்ம வெல்லம் சேர்ப்பாங்க, அப்புறம் வந்து கரும்பு சாறு சேர்ப்பாங்க, அல்லது பப்பாளி கூழ் சேர்ப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் இது வந்து இளநீர் சேர்ப்பாங்க. தென் வந்து நம்ம இங்கே சொன்னால் பாளையங்கோட்டம் பழம்னு சொல்லுவாங்க, பூவம்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை வந்து அரைச்சி சேர்ப்பேன். இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டானிக். இதில் எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மமே அதை எடுத்து மருந்தாக கூட பயன்படுத்த முடியும்.
அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு டானிக் தான் இந்த இது பஞ்சகாவியா. பஞ்சகாவியம் வந்து அந்த நீங்கள் பஞ்சகாவியை பயன்படுத்தியாச்சுன்னு சொன்னாலே அந்த மண்ணை வந்து ஆக்சுவலாக பலப்படுத்தும். அந்த செடிகள் வந்து ரொம்ப செழுமையாக வளரும். அதனுடைய காய்கறிகளாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் நல்ல ருசியாக இருக்கும். எந்த காயும் வந்து அழுகி போகாது. நீங்கள் பழத்தாலும் அந்த அதனுடைய நாளுக்கு நாள் அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டு கூடுதலாகிட்டு இருக்குமே தவிர எந்த காலத்தை கொண்டு அதில் வந்து அந்த பழம் வந்து அழுகவும் செய்யாது, அதனுடைய சுவையும் மாறாது. சுவை நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். அதேமாரி காய்கறிகள் வந்து பளபளப்பாக இருக்கும், ஆனால் நல்ல சுவையாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பூக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பூக்கள் எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண பூக்களை விட பெரிய பூவாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அந்த பூக்கள் வந்து அதிக நாள் வந்து அந்த இதிலே வந்து செடிகளிலே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த பஞ்சகாவியத்தினுடைய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பலன்களாகும். இது இப்படி நம்ம இதெல்லாம் எல்லாருமே நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம மட்டும் இது பயன்படுத்தினா போகாது. நம்ம இது வந்து நம்ம ஊர்லேயே நம்ம கடையில் பஞ்சாயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இது ஓரளவு வந்து நம்ம இது இந்த அளவு மக்கள் எல்லாருமே அந்த இயற்கை, அதாவது வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டம் அல்லது நம்ம வேறு ஏதாவது நம்ம தோட்டங்களில் வந்து இதெல்லாம் இந்த இயற்கையான முறையில் பயிர் செய்து இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட வேண்டியது. இப்போ கடையில் பேரூராட்சி எடுத்தனா இங்கே கடந்த 7 வருடங்களாக இது இயற்கை விவசாயத்தை பற்றி பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து சுமார் 40 பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தி அதனால் வந்து நல்லா பயன்படுறாங்க. அவங்களே தங்களுடைய வீட்டிலே இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அல்லது இல்லை ஏதாவது தோட்டங்களை பாட்டம் எடுத்து வேலை செய்தாங்களோ அதில் இயற்கையாக அந்த வேலைகளெல்லாம் நல்லா செய்து நல்ல பலன் பெறுங்கிறாங்க. சுமார் வந்து 7 வருடங்களாக படும்போது நான் இந்த என்ன சொன்னால், நம்ம வில்லேஜில் வந்து ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேலே சுமார் இந்த இயற்கை விவசாயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ என்ன பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், நான் வந்து ரப்பரு கூட நான் இன்றைக்கி வந்து அது தேவையில்லை, இருந்தாலும் அந்த இயற்கை விவசாயத்தில் மண்ணை வளம் பெறும், அதனால் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் நோக்கத்தோடு ரப்பரு கூட இன்றைக்கி வந்து இந்த இயற்கை இந்த மண்புழு இது வந்து அல்லது இந்த பஞ்சகாவிய இதெல்லாம் தான் விட்டு நல்லா இன்றைக்கி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது ஒரு சோதனைக்காக தான் இது கொண்டு வந்திருக்கேன். அதனால் இப்படி எல்லாருமே இது பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதான் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம்.